டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 93. லண்டனின் ஒபாஸ்டே மையம் 5 ஆர்மே கோர்ட்டில் உள்ள மிக அடக்கமான கட்டிடம். அது கென்சிங்டன் கார்டனை நோக்கியபடி இருக்கும். சிலாஸ் இதற்கு முன்பு அங்கு வந்ததில்லை. ஆனால் நடந்தே அந்த கட்டிடத்தை அடைந்தபோது தன்னை ஒரு அகதியைப் போலவும் அடைக்கலம் தேடுகிறவனைப் போலவும் காணப்பட்டான். மழை பெய்தாலும் ரேமி லிமோசின் காரை முக்கிய சாலையில் இருந்து தள்ளி வைத்திருக்கும் பொருட்டு அவனை குறுகிய தொலைவில் இறக்கிவிட்டிருந்தான். மழை அடித்து பெய்தது. ரேமியின் பரிந்துரைப்படி தன்னுடைய துப்பாக்கியை துடைத்து கொண்ட சிலாஸ் ஒரு குப்பை தொட்டியின் ஓரம் அதை ஒளித்து வைத்தான். அதை தன்னிடம் இருந்து விடுவித்து கொண்டதில் மகிழ்ச்சியடைந்தான். நெடுநேரமாக கட்டி போடப்பட்டிருந்ததால் தன்னுடைய கால்கள் வலிப்பதை உணர்ந்தான். ஆனால் சிலாஸ் அந்த பெரும் வலியையும் தாங்கிக் கொண்டான். லிமோசின் காரில் ரேமி கட்டி போட்டிருக்கும் டீப்பிங்கை நினைத்து அதிசயித்தான். அந்த பிரிட்டிஷ்காரர் இப்பொழுது நிச்சயம் வலியை உணர்ந்திருப்பார். அவரை என்ன செய்ய போகிறாய்? ரேமி வண்டி ஓட்டும் வரும்போது சிலாஸ் அவனிடம் கேட்டான். ரேமி தலையை குலுக்கினான். அது டீச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. அவன் குரல் தீர்மானமாக இருந்தது. இப்போது சிலாஸ் அந்த ஒபாஸ்டே கட்டிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மழை கடுமையாக பெய்யத் தொடங்கியது. அவனுடைய கனத்த அங்கியை நனைத்தது. முதல் நாள் ஏற்பட்ட காயங்களை சுள்ளென்று குத்தத் தொடங்கியது. கடந்த 24 மணி நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்ட பாவங்களை போக்கி தன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்ள அவன் தயாராகிவிட்டான். வாசல் கதவில் இருந்த சிறிய மண்டபத்திற்குள் நுழைந்த சிலாஸ் பூட்டியிருந்த கதவை கண்டு ஆச்சரியப்படவில்லை. அதை திறந்து அவன் குறுகலான நுழைவாயில் நுழைந்தான். கார்பெட்டில் நடக்கும்போது சத்தம் இல்லாத மின்சார மணி ஒன்று தெரிந்தது. அந்த மணி இத்தகைய அறைகளில் பொதுவான அம்சம் என்பதுடன் தங்களுடைய அறைகளில் பெரும்பாலானவர்கள் பிரார்த்தனைக்காக செலவிடும் இடமும் இதுதான். மேலே இருக்கும் மரத்தாலான தரைகளில் கீறிச்சிடும் சத்தம் கேட்பதை சிலாசால் உணர முடிந்தது. ஒரு ஆள் கீழே இறங்கி வந்தான். உங்களுக்கு உதவலாமா? அவனுக்கு தன்மையான கண்கள். சிலாஸின் உதறலான தோற்றம் அவனுள் பதிவாகவில்லை. நன்றி, என் பெயர் சிலாஸ். நான் ஒபாஸ்டேயை சேர்ந்தவன். அமெரிக்கரா? டாவின்சி கோட் 501. சிலாஸ் ஆமோதித்தான். நான் இன்றுதான் இந்த நகரத்திற்கு வந்தேன். அங்கே ஓய்வெடுக்க முடியுமா? நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. 3வது தளத்தில் 2 காலி அறைகள் உள்ளன. உங்களுக்கு கொஞ்சம் தேநீரும் ரொட்டியும் எடுத்து வரட்டுமா? நன்றி. சிலாஸ் மிகவும் பசியுடன் இருந்தான். ஜன்னலுடன் இருந்த ஓர் அடக்கமான அறையை நோக்கி சிலாஸ் சென்றான். பிரார்த்தனை செய்வதற்காக தன் ஆடைகளை களைந்தான். தன்னை உபசரித்தவர் மேலே வந்து கதவுக்கு வெளியே நிற்பதை அவன் கவனித்தான். சிலாஸ் தன்னுடைய பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு சாப்பிட்ட பின்னர் தூங்கச் சென்றான். 2 தளங்களுக்கு கீழே போன் ஒலித்தது. சிலாஸை வரவேற்ற ஒபாஸ்டேயை சேர்ந்த அவன் அதற்கு பதில் கூறினான். இது லண்டன் காவல்துறை என்று அழைத்தது குரல். நாங்கள் ஒரு அல்பினோ மதகுருவை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவன் அங்கே இருக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. நீங்கள் அவரை பார்த்தீர்களா? அவன் திடுக்கிட்டு போனான். ஆமாம், அவர் இங்கேதான் இருக்கிறார். ஏதேனும் தவறாகிவிட்டதா? இப்பொழுது அங்கேயே இருக்கிறான். ஆமாம், மேலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். என்ன ஆயிற்று? அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று அந்த அதிகாரி கட்டளையிட்டார். யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உடனடியாக அங்கே அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறேன்.